கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 15 முதல் 20 ஆகிய வசனங்கள். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாங்கா இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதிமானுக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான், விசுவாசத்தினால நீதிமான் தான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப எந்தெந்த குடும்பத்திலே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை தேவன் மறுபடியும் எழுப்புவார். ஒருவேளை சில குடும்பத்திலே, பிரதர் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது மறுபடியும் நம்மளை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி நம்ம அழகா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 119 சங்கீதம் 53 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற யாவரும் எல்லாரும் துன்மார்க்கர். அப்ப வேதத்தை விட்டு விலகும் போதுதான் ஒரு மனுஷன் துன்மார்க்கனா மாறியிருந்தான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமானா வாழணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஏன்னா நீதிமான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒரு குடும்பத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் வருதா, நம்ம இன்னும் வேதத்தை அதிகமா தியானிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அவன் திருப்பி எப்படிப்பா எழுந்திருக்கான் அப்படின்னா, மறுபடியும் போய் தேவனுடைய சமூகத்துல போய் கழுவி, அப்பாவோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னை மறுபடியும் கழுவுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னை மறுபடியும் கழுவுங்க, கழுவி சுத்திகரிங்கப்பா. கழுவி சுத்திகரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர் விட ஆரம்பிக்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழும்ப தேவன் பல முறை நமக்கு வாய்ப்பு தருகிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தாழ்த்தணும். தாழ்த்தி, அப்பா என்னை தூக்கி எடுங்கப்பா, நான் விழுந்துட்டேன்ப்பா, என்னை தூக்கி எடுங்கப்பா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலை விழுந்திருக்கோமோ நமக்கு தெரியும், நம்ம இதயத்துல தெரியும். ஏன்னா சில குடும்பத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, ஆனா சில மாசமாக சில நாட்களாக ஜெப குறைவு இருக்கும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, குடும்ப பிரச்சனை நிமித்தமா வேதத்தை தியானிக்கிறது குறைஞ்சிரும். தேவனோடு பல மணி நேரம் செலவிடுவாங்க, ஆனா சில மாசங்களா சில நாட்களாக தேவனுடைய சமூகத்திலே நம்ம எப்படி காத்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம மறுபடியும் புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி, அப்பா இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன், என்னை மறுபடியும் தூக்கி எடுங்க, மறுபடியும் தூக்கி எடுங்க, மறுபடியும் தூக்கி எடுங்க. தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது, தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்துல நாம் இருக்கும் போது மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கர் அப்படின்னா வேதத்தை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கரா மாறிதான்.
அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை விட்டு விலகாதபடி நம்மை நாம் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கணும். வேத வசனத்தை நான் கீழ்ப்படினும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்தாப்புல, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. ஒரு குடும்பத்துல சத்துரு விழுறான் அப்படின்னா சந்தோஷப்பட்டு நல்ல கை கொட்டி ஜெயிப்பாங்க. உடனே தேவன் பார்ப்பாரு, நீ ஏன் இப்படி இருக்க, துன்மார்க்கம் மேல ஏன் பொறாமப்படுற அப்படின்னு சொல்லி தேவன் கோபப்படுவார். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. அவன் இடறி விழும்போது நீ கலிகூறாது இருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. யாராவது தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்க இல்லைன்னா சில குடும்பத்துல கஷ்டப்படும் போது இவங்க இதயத்துக்குள்ளே களி கூறுவாங்களாம். அது நமக்கு தேவையில்லை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை சத்துரு கீழே விழுறான் அப்படின்னா சத்துருவுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஐயோ ஒரு ஆத்துமா அழிந்து போதேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவன் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. சில குடும்பத்துல சத்துரு விழுறா அப்படின்னாலே இவங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க, இதயத்திலும் சந்தோஷப்படுறாங்க, பார்த்தும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. அப்படி செய்யக்கூடாதான். அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பாயன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒருவேளை அப்படி களி கூர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லங்கா இருக்கும். ஒருத்தன் கீழே விழும்போது நக்கல் நையாண்டிலாம் சொல்லுவாங்க, கேலி, தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. நமக்கு பிடிக்கலையா, ஒருவேளை சத்துருவா இருக்காங்களா விட்டு விலகி போயிடணும். இல்ல ஒருவேளை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம மேல விழுந்த கடமை. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லங்கா இருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அந்த அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். ஒருத்தர் சத்துருவா இருக்கிறதுனாலே தேவன் தான் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் கீழே விழும்போது இவங்க கை கொட்டி சிரிக்கும் போது தேவன் பார்ப்பாரு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமது கோபத்தை அவனிடத்திலிருந்து நீக்கி விடுவாராம். பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் ஆகாதே. ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷனா இருக்கானா அவனை குறித்து எரிச்சல் ஆகாதே. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா அவனே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றான். அவன் மேல நமக்கு பொறாமை தேவை இல்லை. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றானா அவனுக்கு நல் முடிவு இல்லை. அது என்ன முடிவுன்னு சொல்லி அடுத்த லைன்ல எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வெளிச்சம்லாம் அணைந்து போயிருமா, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்போ இரவு நேரத்தில் நம்ம யாரெல்லாம் இணைந்திருக்கோமோ தேவனோட வார்த்தைக்கு தேவனோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கேயாவது நம்ம தள்ளி போயிட்டோமா தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளே அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இரவு நேரத்தில் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்துல அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருந்தால் கர்த்தர் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. என் தேவன் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்திலே எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைத்து உனக்கு கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசேஷம் வேலை அடைபடுற ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே அப்பா நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட முன்னும் பின்னுமாக அப்பா தேவதை நிப்பாட்டுங்க. நீங்க கூட இருங்க. நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான இறங்கி வர வேண்டும் ராஜா. விசேஷமா டிரைவிங் லைன்ல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க.
நைட் நேரத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல டாக்டர், நர்ஸ் இன்னுமாக அப்ப ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல வேற வேற இடத்துல தங்கி இருக்காங்க, வேற வேற இடத்துல ஃபேக்டரியில வேலை பார்க்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ராஜா. கேன்சர்ல பாதிக்கப்படுத்தாங்க, கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்படுத்தாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுத்தாங்க. சில குடும்பத்துல கைகால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்துல இடுப்பு வலி, சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல பலவிதமான பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், ஐசியூ இருக்காங்க. சில குடும்பத்துல சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, பிளட் கேன்சர், சில குடும்பத்துல ஐசியூ இருக்காங்க. பிறந்த பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, சில குடும்பத்துல ஆபரேஷன் டெலிவரி ஆயிருக்கு, சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு பலவிதமான சூழ்நிலை அப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே அப்பா சரீரத்துல கட்டி இருக்குன்னு சொல்லி பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்திலே அப்பா சரீரத்துல தாங்க முடியாத அளவுக்கு பலவீனம், அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டுப்பா. உம்முடைய தழும்புள்ள கரம் அப்பா உங்க பிள்ளைகளை தொடட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பலவீனப்படுத்துற எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டரிக்கப்பட்டு ராஜா. ரீபோ ஷாலபா ரது ரிபா கபது பெக்கேதுனா லாபா கரதுரி சந்த டலபா கபது பெக்கேதுனா எல்லா குடும்பத்துல பலவீனத்தை எல்லாம் நீக்கி உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இந்த இரவு நேரத்துல தீர்காயுசை கட்டடுங்க, பூரண சுகத்தை கட்டடுங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கட்டடுங்க ராஜா. எந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு கண்ணீரோடு திறப்புல நிக்கிறாங்களோ இந்த இரவு நேரத்துல ஜீவனை கட்டடுங்க. உங்க நாம மையப்படுத்தும், உங்க நாம மையப்படுத்தும். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தீட்டு, பொய், அருவருப்பு எந்த பாவமா இருந்தாலும் அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்தி எறிங்க. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்தி எறிங்கப்பா. சுத்தி எரித்து உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை அப்பா வெளிப்படுத்துங்க ராஜா. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், தடுமாற்றம் அப்பா, தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லாத அப்பா இருட்டினுடைய நினைவுகள் எந்த காரியம் வந்தாலும் எல்லாவற்றையும் விலக்கி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசுறீங்க. தீர்காயுசு ஆசுறீங்க. இரவு நேரத்துல சில குடும்பத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, பல விதமான பாடுகளோடு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு நினைக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கின்ற ராஜா. இந்த இரவு நேரத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அந்த குடும்பம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, எனக்கு எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வியாபாரத்துக்கா ஜெபிக்கிறாங்க, கம்பெனிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரத்யட்சமாக ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ விசேஷமா கர்த்தர் உங்க பிள்ளைகளோட தங்கிருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையிடைங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா நிறைய குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. டைவர்ஸ் கேஸ், சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க, சில குடும்பத்துல பிசினஸ் கடன், சில குடும்பத்துல பலவிதமான பிரச்சனை வித்தமாக கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலைடைங்கப்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல தவறான தொடர்பு, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத அசுத்தமான பாவத்துல எந்தெந்த குடும்பத்தை சிக்கி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்து விரோதமா கிரியேசர் எல்லா வானமண்டல பொல்லாத சகல சத்துரு கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. சில குடும்பத்துல கால வேளையில் ஜெபம் பண்ணி புறப்பட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி, 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 நன்றிப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பணும்ப்பா. இந்த எழுப்புதல் திட்டத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வரணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல என்னோட ஆவியை ஊட்டுவேன்னு சொன்னி ராஜா. இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்து எல்லா குடும்பத்துல அப்பா விசேஷமா அக்னி பட்டுப்பிடி ராஜா. கர்த்தருடைய அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அக்னினால் நிரப்புங்கப்பா. அக்னினால் நிரப்புங்கப்பா. கற்பதுனியா ஜெபிராப்பா.
அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கோ, என்னென்ன குறைகள் இருக்கோ, என்னென்ன குற்றங்கள் இருக்கோ, என்னென்ன தலைமுறை சாபம் இருக்கோ, எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் மனம் இறங்கணும். கர்த்தர் மனம் இறங்கணும். கடைசி காலத்துல எவன ஜனம் என்று சொல்லப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி, கணவன் மனைவி 2 பேரையும் பரிசுத்தப்படுத்தி, அவங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி, உங்க பிள்ளைகளை பரிசுத்த சந்ததி தாங்க. பரிசுத்த சந்ததி தாங்க. மாசமா இருக்காங்கப்பா, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்துல டாக்டர் என்ன சொல்லிக்கன்னு சொல்லி அப்பா கர்த்தருக்கு தெரியும். அந்த குடும்பத்தை கர்த்தர் பூரணமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகுது. வாலிப வயசுல இருக்காங்கப்பா. வாலிப வயசுல ஒரு சிறுசீர நினைன்று வேதம் சொல்லியிருப்பா. தவறான செல்போன், தவறான காரியங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப், எந்தெந்த அடிமையில இருக்காங்களோ அந்த வேர்கள் எல்லாம் சுட்டெறியப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டெறியப்பட்டும். எல்லா குடும்பத்தையும் வேரோட 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 எல்லா குடும்பத்தையும் வேரோட வேரோட அப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிப்படுங்க. வேற பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் வந்தாலும் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி அப்பா விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்த குடும்பத்துக்கு அதை பொறுப்படுத்துங்க. பரிசுத்தம் ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போறது அது கிருபை செய்யுங்க. குடும்பமாக ஆலயத்துக்கு போகணும் பக்கத்தை கிருபை செய்யுப்பா. அதிகாலையில துதிக்கிற துதியோட எழுமனுக்கு அது கிருபை தாங்கப்பா. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே படட்டும்பா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலாவி விடட்டும்பா. கர்த்தருடைய ஆவியான இறங்கி வரணும்ப்பா. விசேஷமாக இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, புதுசா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடுங்கப்பா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லா வேதனை கஷ்டமா இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்பா. கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்க. எந்தெந்த குடும்பத்திலே இரவணத்திலே அப்பா விழுந்து கிடக்குறாங்களோ, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான்னு பேசும்படி உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, இரவு நேரத்தை தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.